எல்லாம் இருந்தும் ஏன் மனசுக்குள்ள நிம்மதி இல்ல? பணம் இருக்கு, உறவுகள் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் எப்போதும் ஒரு பாரம். நம்ம வாழ்க்கையை துன்பமாக்குறது இந்த உலகமா? இல்லை, மனசுதான். இந்த உண்மையை 2000 வருடங்களுக்கு முன்னாடியே சாணக்கியர் தெளிவாக சாணக்கியர் காட்டும் வாழ்க்கை நெறிகள். மனிதன் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை தேடிக்கொண்டிருப்பது ஒரு விஷயம் மட்டும்தான். அது பணம் அல்ல, புகழ் அல்ல, அதிகாரமும் அல்ல. அது நிம்மதி. ஒரு குழந்தையை பாருங்கள். உலகம் பற்றி எதுவும் தெரியாது. பணம், பதவி, போட்டி, பொறாமை எதுவும் தெரியாது. ஆனால் அது சிரிக்கிறது, அமைதியாக இருக்கிறது. அதே குழந்தை வளர வளர அதன் சிரிப்பு குறைகிறது, அமைதி மறைகிறது, கவலை அதிகரிக்கிறது. ஏன்? வாழ்க்கை கஷ்டமானதால் அல்ல, வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வது தவறானதால். ஒரு மனிதன் பெரிய வீட்டில் வாழலாம், ஆனால் மனதுக்குள் இடிந்து கொண்டே இருக்கலாம். இன்னொரு மனிதன் சாதாரண வாழ்க்கை வாழலாம், ஆனால் மனதுக்குள் ராஜாவாக இருக்கலாம். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவன் சந்திக்கும் சூழ்நிலை அல்ல, அவன் அதற்கு கொடுக்கும் அர்த்தம். இந்த உலகத்தில் துன்பமில்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் துன்பத்தில் சிக்கிக்கொள்ளாத வாழ்க்கை சாத்தியம். அந்த வழியைத்தான் சாணக்கியர் நமக்கு காட்டுகிறார். துன்பம் என்றால் என்ன? நாம் நினைப்பது போல துன்பம் என்பது வறுமை, தோல்வி அல்லது நோய் மட்டுமல்ல. நிம்மதி இல்லாத நிலைதான் உண்மையான துன்பம். இரவில் படுக்கையில் படுத்தும் தூக்கம் வராமல் இருப்பது, வேலை செய்து கொண்டிருந்தும் மனம் எங்கோ சிக்கி இருப்பது, சிரித்து கொண்டே உள்ளுக்குள் அழுவது, இதுதான் நவீன மனிதனின் துன்பம். சாணக்கியர் சொல்கிறார், மனிதன் வெளியில் இருப்பதை பார்த்து துன்பப்படவில்லை, உள்ளே நினைப்பதை வைத்துதான் துன்பப்படுகிறான். விதி ஒன்று, எதிர்பார்ப்பே துன்பத்தின் ஆரம்பம். ஒரு மனிதனை மிக வேகமாக உடைக்கும் ஆயுதம் எதிர்பார்ப்பு. யாரிடமாவது எதையாவது எதிர்பார்க்கும் நொடி அந்த மனிதனுக்கு நம்மை காயப்படுத்தும் அதிகாரத்தை நாமே கொடுத்து விடுகிறோம். பெற்றோர்கள், துணை, நண்பர்கள், முதலாளி, சமூகம், எல்லோரிடமும் நாம் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு நிறைவேறினால் சந்தோஷம், நிறைவேறவில்லை என்றால் துன்பம். சாணக்கியர் சொல்கிறார், நீ எதிர்பார்க்காத மனிதன் உன்னை ஏமாற்ற முடியாது. நல்லவர்களே அதிகம் துன்பப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். நான் நல்லவனாக இருந்தால் எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணம் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பொய். நீ நல்லவனாக இரு, ஆனால் உலகம் உனக்கு நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்பை குறைத்த நாளில்தான் மனம் லேசாகும். விதி 2, ஒப்பிடுதல். மெதுவான விஷம் ஒப்பிடுதல் மெதுவான விஷம். அது உடனே கொல்லாது, ஆனால் மெல்ல மெல்ல உள்ளிருந்து அழிக்கும். நாம் எப்போதும் நம்மை விட மேலே இருப்பவர்களே ஒப்பிடுகிறோம், கீழே இருப்பவர்களை பார்க்கவே மாட்டோம். ஒருவன் 10 லட்சம் சம்பாதிக்கிறான், இன்னொருவன் 1 கோடி சம்பாதிக்கிறான் என்று தெரிந்ததும் துன்பம் தொடங்குகிறது. சாணக்கியர் சொல்கிறார், நீ பிறந்த இடத்தையும் நீ செல்ல வேண்டிய இடத்தையும் ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட ஆரம்பம், வேறுபட்ட பாதை, வேறுபட்ட நேரம். ஒரு மரம் 5 வருடத்தில் கனி தரும், இன்னொரு மரம் 10 வருடத்தில் கனி தரும். 5 வருடத்தில் கனி தராததால் அந்த மரம் பயனற்றதாகி விடுமா? இல்லை, அதன் நேரம் அது. உன் நேரம் உன்னுடையது. ஒப்பிடுவதை நிறுத்திய நாளில்தான் நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாய். விதி 3, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்காதே. மனிதனின் மிகப்பெரிய அகந்தை என்னவென்றால், எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது. மனிதர்கள் நம்மை நினைத்தபடி நடக்க வேண்டும், வாழ்க்கை நம்முடைய திட்டப்படி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது நடக்காத போது மனம் உடைந்து போகிறது. சாணக்கியர் சொல்கிறார், உன் கட்டுப்பாட்டில் இல்லாததை உன் மனதுக்குள் வைத்துக் கொண்டால் நிம்மதி இழப்பாய். உன் கட்டுப்பாட்டில் இருப்பது உன் எண்ணம், உன் முயற்சி, உன் முடிவு. முடிவு உன் கையில், பலன் நேரத்தின் கையில். விதை விதைக்கலாம், அது எப்போது முளைக்கும் என்று தீர்மானிக்க முடியாது. முயற்சி செய், ஆனால் பிடிவாதமாக இருக்காதே. விட்டுக் கொடுப்பது தோல்வி அல்ல, சில நேரங்களில் அதுதான் புத்திசாலித்தனம். விதி 4, துன்பம் ஒரு பயிற்சி. துன்பம் வந்தாலும் நாம் கேட்கிற முதல் கேள்வி, எனக்கு மட்டும் ஏன்? இந்த கேள்வி வலியை மட்டும் அதிகரிக்கும், பதிலை தராது. சாணக்கியர் சொல்கிறார், துன்பம் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை தயார்படுத்தத்தான் வந்திருக்கிறது. போருக்கு போகும் வீரன் முன்பே கடினமான பயிற்சி எடுப்பான், அது வலிக்கும். ஆனால் அதே பயிற்சி போரில் உயிரை காக்கும். இன்று உன்னை வலிக்க வைக்கும் அனுபவங்கள் நாளை உன்னை உடைக்க முடியாத மனிதனாக மாற்றும். துன்பத்தை சாபமாக மாற்றாதே, பாடமாக மாற்று. விதி 5, தனிமை, மறைக்கப்பட்ட சக்தி. இந்த உலகம் மனிதனை எப்போதும் கூட்டத்தில் வைத்திருக்க விரும்புகிறது. சத்தம், கருத்து, ஒப்பீடு, இதிலிருந்து சில நேரம் விலகி தனியாக இருப்பது பலருக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், தனிமை பலவீனம் அல்ல, அது தெளிவு. தவறான மனிதர்களுடன் சேர்ந்திருப்பதை விட தனியாக இருப்பதே மேல். தனிமையில்தான் நீ உன்னை சந்திப்பாய். உன் பயம், உன் ஆசை, உன் உண்மை. தன்னை புரிந்த மனிதனை இந்த உலகம் எளிதாக உடைக்க முடியாது.
இறுதி சாணகிய உண்மை துன்பமின்றி வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை மாற்ற வேண்டாம். மனதை மாற்று. உலகம் மாறாது. மனிதர்கள் மாற மாட்டார்கள். சூழ்நிலை எப்போதும் சாதகமாக இருக்காது. ஆனால் நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பது உன் கையில்.